வணக்கம். 1967ல மேற்கு விர்ஜீனியாவுல ஒரு பாலம் திடீர்னு இடிஞ்சு விழுந்து 46 பேர் இறந்து போனாங்க. இதுக்கு காரணம் பூகம்பமோ இல்ல வெடிகுண்டோ இல்ல. துரு அரிமானம்னு சொல்ற கொரோஷன் ஏற்படுத்தின ஒரு சின்ன விரிசல். கண்ணுக்கே தெரியாம பல வருஷமா அந்த பாலத்தை அரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அமைதியான எதிரி. ஆமா. இன்னைக்கு நாம அந்த எதிரிய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆய்வு குறிப்பா CMS பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களான உங்களுக்காக வடிவமைக்கப்பட்டது. உங்க பாடக்குறிப்புகளை வச்சு பரீட்சைக்கு தயாராகிறது மட்டும் எங்க நோக்கம் இல்ல. சரி. அரிமானம்னா என்ன, அது எப்படி நம்ம உலகத்தை ஒவ்வொரு நொடியும் மாத்திக்கிட்டு இருக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான கதையா புரிஞ்சுக்கிறது தான் எங்க நோக்கம். ஆமா. அரிமானம்ங்கிறது வெறும் இரும்பு துருப்பிடிக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு மெதுவான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு போர். இன்னைக்கு நாம உங்க நோட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் ஆழமா அலச போறோம். சரி. அரிமானம்னா என்ன, அதோட வகைகள், அது எப்படி நடக்குதுன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரீட்சையில நல்ல மார்க் வாங்குறது மட்டும் அல்ல, ஒரு பொறியாளரா உங்க கண்ணோட்டமே மாறும். சூப்பர். அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியோட முதல் அறிமுகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அரிமானம்னா என்ன, அதோட விளைவுகள் நிஜத்துல எவ்வளவு மோசமா இருக்கும். அரிமானம்ங்கிறது ஒரு உலோகம் தன்னோட சுற்றுப்புறத்தோட வினை புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு போறது. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு உலோகம் மெதுவா செத்து போற மாதிரி தான். கரெக்ட். ஆனா அதோட விளைவுகள் ரொம்ப பெரியது. பரீட்சையில அரிமானத்தோட விளைவுகள் பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். ஆமா. அத ஒரு லிஸ்ட் மாதிரி பார்க்காம நிஜத்துல என்ன நடக்குதுன்னு யோசிப்போம். ஒரு ஃபேக்டரியில இருக்கிற மிஷினை எடுத்துக்குவோம். அதோட பாகங்கள்ல அரிமானம் ஏற்பட்டா என்ன ஆகும்? அதோட செயல்திறன் குறைஞ்சிடும். ஆமா, உராய்வு அதிகமாகி மெஷினோட மொத்த செயல்திறனும் குறைஞ்சிடும். சில சமயம் உணவு தயாரிக்கிற கம்பெனில அந்த பாத்திரங்கள் அரிச்சு போனா நாம சாப்பிடுற சாப்பாடே விஷமாக வாய்ப்பு இருக்கு. அட ஆமாம்ல. இது சின்ன விஷயம். ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பாலம் பெரிய கட்டடங்கள்ல அரிமானம் வந்தா பாதுகாப்புக்கு ரொம்ப ஆபத்து. ஆமா, இரும்பு தூண்கள் துருப்பிடிச்சா மொத்த கட்டடமே பலவீனமாகிடும். இது நேரடியா உயிருக்கே ஆபத்து. கரெக்ட். இதோட பொருளாதார பாதிப்பும் ரொம்ப அதிகம். தொடர்ந்து பழுது பார்க்கிறது, பாகங்களை மாத்துறதுன்னு செலவு கூடிக்கிட்டே போகும். ஆனா இதை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னது? அதுக்கு பேரு ஓவர் டிசைன். அதாவது இன்ஜினியர்ஸ் ஒரு பாலத்தையோ கப்பலையோ வடிவமைக்கும் போது இது எப்படியோ அரிச்சு போகும்னு அவங்களுக்கு தெரியும். ஓஹோ. அதனால அந்த இழப்பை ஈடு செய்ய தேவைக்கு அதிகமா தடிமனான உலோகங்களை பயன்படுத்துவோங்க. இதுவும் செலவு அதிகமாக்குற ஒரு மறைமுகமான காரணி. அப்போ அரிமானம்ங்கிறது வெறும் துரு இல்ல, அது செயல்திறன், பாதுகாப்பு, பொருளாதாரம்னு எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு பெரிய சங்கிலி தொடர்வினை. நிச்சயமா. சரி, இப்போ இந்த அரிமானத்தை எப்படி வகைப்படுத்தலான்னு பாப்போம். அரிமானத்தை அது நடக்கிற சூழலை வச்சு ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு உலர் அல்லது வேதியியல் அரிமானம், இன்னொன்னு ஈர அல்லது மின்வேதியியல் அரிமானம். ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் தண்ணி, அதாவது ஈரப்பதம் இருக்கா இல்லையாங்கிறது தான். சரி, முதல்ல தண்ணியே இல்லாத இடத்துல காத்து மட்டும் எப்படி உலோகங்களை அழிக்குதுன்னு பாப்போம். உலர் அரிமானத்தை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உலர் அரிமானம்ங்கிறது பேர்ல இருக்கிற மாதிரியே ஈரப்பதம் இல்லாத இடத்துல நடக்கிறது. காத்துல இருக்கிற ஆக்சிஜன், ஹைட்ரஜன் சல்பைடு மாதிரியான வாயுக்கள் நேரடியா உலோகத்தோட மேற்பரப்பை தாக்குறதால இது நடக்குது. ஆமா, இதுல 3 முக்கிய வகைகளுக்கு. பரீட்சைக்கு இந்த 3ஐயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ஆக்சிஜனேற்ற அரிமானம், இதுதான் ரொம்ப பொதுவானது. சரி. ரெண்டாவது ஹைட்ரஜனால் ஏற்படும் அரிமானம். இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு திருட்டுத்தனமான தாக்குதல் மாதிரி. மூணாவது திரவ உலோக அரிமானம், இது ரொம்ப ஸ்பெஷலான இடங்கள்ல நடக்கும். ஓகே, முதல்ல ஆக்சிஜனேற்ற அரிமானம். இதனா காத்துல இருக்கிற ஆக்சிஜன் நேரடியா உலோகத்தை தாக்குறது தானே? ஆமா, ஆனா இது எல்லா உலோகத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. சோடியம், லித்தியம் மாதிரி சில உலோகங்கள் சாதாரண வெப்பநிலையிலேயே வேகமா ஆக்சிஜனை ஏத்துக்கும். ஆனா இரும்பு மாதிரி பல உலோகங்கள் நல்லா சூடுபடுத்தும் போதுதான் வேகமா ஆக்சிஜனோட சேரும். தங்கம், பிளாட்டினம் மாதிரி உலோகங்கள். அந்த மாதிரி ராஜா உலோகங்கள் மட்டும் இது எல்லாம் கண்டுக்காது. இந்த வினை எப்படி நடக்குது? அதோட இயக்க முறை பரீட்சையில சமன்பாடுகள் எழுத சொல்லுவாங்களே. சமன்பாடுகளை மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு கதையா புரிஞ்சுக்குவோம். உலோகத்தோட மேற்பரப்புல இருக்கிற ஒவ்வொரு உலோக அணுவும், அதாவது M, ஒரு முடிவெடுக்குது. அது தன்னோட 2 எலக்ட்ரான்களை 2e- தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சுதந்திரமான அயனியா,
அதாவது m²+ஆ மாறிடுது. இந்த நொடியில தான் அந்த திடமான உலோகம் கரைய ஆரம்பிக்குது. அந்த உலோகம் தூக்கி எறிஞ்ச எலக்ட்ரான்களுக்கு என்னாகும்? அதுதான் அடுத்த காட்சி. காத்துல இருக்கிற ஆக்சிஜன் O2 அந்த எலக்ட்ரான்களை பிடிச்சு ஆக்சைடு அயனியா O2- மாறிடும். கடைசியா இந்த உலோக அயனியும் ஆக்சைடு அயனியும் ஒன்னு சேர்ந்து உலோக ஆக்சைடு MOங்கிற ஒரு புது அடுக்க உலோகம் மேல உருவாக்குது. ஓ, இதுதான் இந்த துரு அல்லது ஆக்சைடு படலம். அதேதான். ஒரு நிமிஷம். அப்போ இந்த உருவாகிற ஆக்சைடு படலம் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் செயல்படலாமா, இல்ல அதுவே ஒரு பிரச்சனையா? மிகச் சரியான கேள்வி. இங்கதான் விஷயமே இருக்கு. உருவாகிற அந்த துருவே ஹீரோவா இருக்கலாம், இல்ல வில்லனாவும் இருக்கலாம். அப்படியா? ஆமா, அது அந்த துருவோட குணத்தை பொறுத்தது. இதுல 3 வகை இருக்கு. வகை நிலையான ஆக்சைடு படலம். இது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. சூப்பர் ஹீரோவா? ஆமா, அலுமினியம் தகரம் மேல உருவாகிற ஆக்சைடு ரொம்ப அடர்த்தியா எந்த கேப்பும் இல்லாம உலோகத்தோடு ஒட்டிக்கும். இது ஒரு கவசம் மாதிரி. மேற்கொண்டு ஆக்சிஜன் உள்ள வராம தடுத்து உலோகத்தை காப்பாத்திரும். அப்போ வில்லன் யாரு? அதுக்கு 2 பேர் இருக்காங்க. 2வது வகை நிலையற்ற ஆக்சைடு படலம். இது வெள்ளி தங்கம் மேல உருவாகும். ஆனா இது ரொம்ப வீக்கானது. உருவான வேகத்துல அதுவே செதஞ்சி மறுபடியும் உலோகமாவும் ஆக்சிஜனாவும் மாறிடும். அதனால பெரிய பாதிப்பில்ல. சரி. ஆனா 3வது வகை தான் உண்மையான வில்லன். அது ஆவியாகும் ஆக்சைடு படலம். மாலிப்டினம்னு ஒரு உலோகம் இருக்கு. அது மேல உருவாகிற ஆக்சைடு MO3 உருவான உடனே காத்துல ஆவியாகி போயிடும். அடடே. இதனால ஃப்ரெஷ்ஷான உலோக பரப்பு மறுபடியும் வெளியே தெரிய அரிமானம் நிக்காம நடந்துகிட்டே இருக்கும். இது ஒரு ஓயாத அழிவு. இந்த ஆக்சைடு படலம் ஹீரோவா வில்லனான்னு எப்படி துல்லியமா கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஏதாவது விதி இருக்கா? இருக்கு. அதுக்கு பேர் தான் பில்லிங்-பெட்வொர்த் விதி. பரீட்சைக்கு இது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, உருவான ஆக்சைடோட கன அளவு அது உருவாவதற்கு காரணமா இருந்த உலோகத்தோட கன அளவை விட அதிகமா இருந்தா அந்த ஆக்சைடு படலம் அடர்த்தியா இடைவெளி இல்லாம ஒரு நல்ல கவசமா இருக்கும். காரியம் தகரம் மாதிரி கன உலோகங்களுக்கு இப்படிதான் நடக்கும். ஒருவேளை அந்த ஆக்சைடோட கன அளவு குறைவா இருந்தா அப்போதான் பிரச்சனை. ஆக்சைடோட கன அளவு உலோகத்தோட கன அளவை விட குறைவா இருந்தா அந்த படலத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கும். அது ஒரு கிழிஞ்ச சட்டை மாதிரி. ஓஹோ. அதனால ஆக்சிஜன் சுலபமா உள்ள போய் அரிமானம் தொடர்ந்து நடக்கும். சோடியம் மெக்னீசியம் மாதிரியான உலோகங்களுக்கு இப்படிதான் ஆகும். ஆக்சிஜன் ஒரு எதிரின்னு பார்த்தோம். உலர் அரிமானத்துல அடுத்த எதிரி ஹைட்ரஜன். இது எப்படி உலோகத்தை அரிக்குது? இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஹைட்ரஜனோட தாக்குதல் ரொம்ப வித்தியாசமானது. அது ஒரு உளவாளி மாதிரி. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஹைட்ரஜன் நொறுங்குதல். ஹைட்ரஜன் நொறுங்குதலா? ஆமா, சாதாரண வெப்பநிலையில இரும்பு மாதிரி ஒரு உலோகம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு H2S கூட சேரும்போது அணு ஹைட்ரஜன் அதாவது H உருவாகுது. இந்த அணு ஹைட்ரஜன் ரொம்ப சின்னதா இருக்கிறதால உலோகத்தோட உள்ளே இருக்கிற சின்ன சின்ன காலி இடங்களுக்குள்ள ஈஸியா ஊடுருவி போயிடும். உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன செய்யும்? உள்ள போன தனித்தனி அணு ஹைட்ரஜன்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து மூலக்கூறு ஹைட்ரஜனா H2ஆ மாறும். இப்போ வாயு நிலையில இருக்கிற இந்த ஹைட்ரஜன் அந்த சின்ன இடத்துல ரொம்ப அழுத்தத்தை உருவாக்கும். ஓ. ஒரு டயருக்குள்ள காத்து அடிச்சுக்கிட்டே இருந்தா வெடிக்கிற மாதிரி இந்த அழுத்தம் உலோகத்துக்குள்ளேயே சின்ன சின்ன விரிசல்களையும் கொப்புளங்களையும் உண்டாக்கிடும். இதுதான் ஹைட்ரஜன் நொறுங்குதல். இது ஒரு இயற்பியல் தாக்குதல் மாதிரி இருக்கு. கரெக்ட். இது வேதியியல் தாக்குதல் இல்ல, இது ஒரு இயற்பியல் தாக்குதல். அப்போ 2வது செயல்முறை என்ன? அதுக்கு பேரு டீகார்பரைசேஷன். இது அதிக வெப்பநிலையில நடக்கும். அதிக சூட்டுல ஹைட்ரஜன் மூலக்கூறு தானாவே உடைஞ்சு அணு ஹைட்ரஜனா மாறும். இந்த அணு ஹைட்ரஜன் எஃகு அதாவது ஸ்டீல் உள்ள இருக்கிற கார்பனோட சேர்ந்து மீத்தேன் CH4 வாயுவை உருவாக்கும். இந்த மீத்தேன் வாயுவும் அதிக அழுத்தத்தை உண்டாக்கி விரிசல்களை ஏற்படுத்தும். இதுல முக்கியமான விஷயம் என்ன? எஃகுக்கு வலிமையை கொடுக்கறதே கார்பன் தான். இந்த செயல்பாடு எஃகுல இருந்து கார்பனை திருடிருது. அதனால எஃகு அதோட வலிமையை இழந்துடும். இதனாலதான் இதுக்கு டீகார்பரைசேஷன் பேரு. உலர் அரிமானத்துல கடைசி வகை திரவ உலோக அரிமானம். இது எங்க நடக்கும்? இது அணு உலைகள் மாதிரி ரொம்ப உயர் தொழில்நுட்ப இடங்கள்ல நடக்கிற ஒரு அரிமானம். அதிக வெப்பநிலையில உருகி திரவமா இருக்கிற ஒரு உலோகம் திடநிலையில இருக்கிற இன்னொரு உலோகத்துக்கு மேல பாயும்போது அந்த திட உலோகத்தையே கரைச்சி அரிப்பை ஏற்படுத்தும். சரி, இப்போ உலர் அரிமானத்தை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்மள சுத்தி நாம பாக்குற துருக்கெல்லாம் காரணம் தண்ணி தான். இப்போ அந்த ஈர அரிமானங்கிற பெரிய வில்லனை பத்தி பாப்போம். ஆமா,
இதுதான் அரிமானத்தோட பொதுவான முகம். இது நடக்கிறதுக்கு ஈரப்பதம், அதாவது ஒரு திரவ மின்பகுளி கண்டிப்பா வேணும். அது மழை தண்ணியா இருக்கலாம், கடல் நீரா இருக்கலாம், ஏன் ஈரமான மண்ணா கூட இருக்கலாம். தண்ணி பட்ட உடனே அந்த உலோகத்திலேயே ஒரு சின்ன பேட்டரி, அதாவது ஒரு மின் வேதியியல் செல் உருவாகிடும். ஒரு பேட்டரியா? எப்படி? ஆமா, ஒரு பேட்டரிக்கு ஆனோடு கேத்தோடுன்னு 2 முனைகள் இருக்கும்ல, அதே மாதிரி உலோகத்தோட ஒரு பகுதி ஆனோடா மாறி தன்னைத்தானே கரைச்சுக்கிட்டு எலக்ட்ரான்களை இழக்கும். இதுதான் அரிப்பு. ஓஹோ. இன்னொரு பகுதி கேத்தோடா மாறி அந்த எலக்ட்ரான்களை ஏத்துக்கிட்டு பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு துருப்புள்ளிக்கோளையும் ஒரு சின்ன தற்கொலைப்பட பேட்டரி ஓடிக்கிட்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த சின்ன பேட்டரி வேலை செய்யற விதத்தை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுல 2 முக்கிய வகை இருக்கு. பரீட்சையில இந்த 2ஐயும் நீங்க விளக்கணும். ஒன்னு ஹைட்ரோஜன் வெளியேற்ற வகை. இது அமிலச்சூழல்ல நடக்கும். அமிலத்திலையா? ஆமா, அதாவது இரும்பு, துத்தநாகம் மாதிரி உலோகங்களை ஒரு அமிலத்துல போட்டா அந்த உலோகம் கரைஞ்சு ஹைட்ரஜன் வாயு வெளியேறும். ஒரு உதாரணத்துக்கு, இரும்பு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல போட்டா என்னாகும்? அங்க இரும்பு ஆனோடா மாறி கரைஞ்சு இரும்பு அயனிகளாகவும் Fe2+ ஆகவும் எலக்ட்ரான்களாகவும் பிரியும். இதுதான் அரிப்பு. அந்த எலக்ட்ரான்கள் கேத்தோட் பகுதிக்கு ஓடி போய் அங்க அமிலத்துல இருக்கிற ஹைட்ரோஜன் அயனிகளோட H+ சேர்ந்து ஹைட்ரஜன் வாயுவா H2 குமிழ்களாக வெளியேறும். சரி, இது அமிலத்துல நடக்கிறது. ஆனா சாதாரண தண்ணியில துருப்பிடிக்கிறது, அது எப்படி? அதுதான் 2வது வகை, ஆக்சிஜன் உறிஞ்சுதல் வகை. இது அமிலம் இல்லாத நடுநிலையான சூழல்ல நடக்கும். இரும்பு மேல இயல்பாவே ஒரு மெல்லிய ஆக்சைட் படலம் இருக்கும். அதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா போதும். ஓ. அந்த கீறல் விழுந்த சின்ன பகுதி ஆனோடா மாறிடும். மீதி இருக்கிற பெரிய பரப்பு கேத்தோடா மாறிடும். அப்புறம் ஆனோடா மாறின அந்த கீறல் பகுதியில இரும்பு கரைய ஆரம்பிக்கும். அந்த எலக்ட்ரான்கள் கேத்தோட் பகுதிக்கு நகரும். அங்க தண்ணியில கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜனும் தண்ணியும் சேர்ந்து அந்த எலக்ட்ரான்களை ஏத்துக்கிட்டு ஹைட்ராக்சைடு அயானிகளை உருவாக்கும். சரி. கடைசியா ஆனோட்ல உருவான இரும்பு அயானியும் கேத்தோட்ல உருவான ஹைட்ராக்சைடு அயானியும் ஒன்னு சேர்ந்து நாம பாக்குற செம்பழப்பு நிற துருவா Fe2O3.H2O மாறும். இதுதான் துருவோட கதை. வாவ், ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ இந்த மின்வேதியியல் அரிமானத்தோட சில குறிப்பிட்ட வகைகளை பத்தி பேசலாம். முதல்ல கால்வானிக் அரிமானம். இது 2 வெவ்வேறு உலோகங்கள் ஒன்னா சேரும்போது நடக்கிறது தானே? கரெக்ட். 2 வெவ்வேறு உலோகங்கள் தண்ணி மாதிரி ஒரு மின்பகுளி முன்னிலையில ஒன்னு தொடும்போது அங்க ஒரு கால்வானிக் செல் உருவாகும். இதுல அதிக வினைத்திறன் கொண்ட உலோகம், அதாவது சுறுசுறுப்பான உலோகம். ஆமா, அது ஆனோடா மாறி தன்னை தியாகம் செஞ்சு அரிச்சு போகும். வினைத்திறன் குறைவான உலோகம் கேத்தோடா மாறி பாதுகாக்கப்படும். இது ஒரு மாதிரி பொறியியல் தியாகம்னு சொல்லலாம். பொறியியல் தியாகமா? சுவாரஸ்யமா இருக்கு. உதாரணம் சொல்லுங்களேன். கப்பலோட அடிப்பகுதியில இரும்பு இருக்கும். அது துருப்பிடிக்காம இருக்க அங்கங்க துத்தநாக, அதாவது ஜிங்க் கட்டிகளை வச்சிருப்பாங்க. இரும்பை விட துத்தநாகம் அதிக வினைத்திறன் கொண்டது. ஓஹோ. அதனால கடல் தண்ணியில துத்தநாகம் ஆனோடா மாறி தன்னைத்தானே கரைச்சுக்கிட்டு இரும்ப காப்பாத்தும். இரும்ப காப்பாத்த துத்தநாகம் தற்கொலை பண்ணிக்குது. இதுதான் கால்வானிக் பாதுகாப்பு. அப்போ இதுக்கு எதிர்மறையான உதாரணம்? ஒரு பித்தளை பொருள்ல ஒரு ஸ்டீல் ஸ்க்ரூவை போட்டா என்ன ஆகும்னு யோசிங்க. ஸ்டீலுங்கிறது இரும்பு, பித்தளையில தாமிரம் இருக்கும். இரும்பு தாமிரத்தை விட அதிக வினைத்திறன் கொண்டது. அதனால இரும்பாலான அந்த ஸ்க்ரூ ஆனோடா மாறி ரொம்ப வேகமா அரிச்சு போயிடும். பித்தளை பத்திரமா இருக்கும். இதனாலதான் வெவ்வேறு உலோகத்தாலான போல்ட் நட்டுகளை ஒன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. அப்படி பயன்படுத்தினா 2ல 1 சீக்கிரம் அழிஞ்சு போகும். அடுத்து வேறுபட்ட காற்றோட்ட அரிமானம். பேர்லயே ஆக்சிஜன் வித்தியாசம்னு தெரியுது. ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஆமா, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் குழப்பமான பகுதி. ஒரு உலோகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு அளவு ஆக்சிஜன் கிடைக்கும்போது இந்த அரிமானம் நடக்கும். சரி. நீங்க என்ன நினைப்பீங்க? அதிக ஆக்சிஜன் படுற இடத்துல தான் அதிக துருப்பிடிக்கும்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை அதுக்கு நேர் எதிர். அப்படியா? நிஜமாவா? ஆமா, எந்த பகுதிக்கு ஆக்சிஜன் குறைவா கிடைக்குதோ அந்த பகுதி தான் ஆனோடா மாறி அரிச்சு போகும். அதிக ஆக்சிஜன் கிடைக்கிற பகுதி கேத்தோட மாறி பாதுகாக்கப்படும். இது என்ன ஒரு டீம் ஒர்க் மாதிரியா? ஆமா, ஒரு மாதிரி டீம் ஒர்க் தான். ஆக்சிஜன் அதிகமா இருக்கிற பகுதி எல்லாம் வளத்தையும் எடுத்துக்கிட்டு பலமா இருக்கும். ஆனா அந்த சிஸ்டம் இயங்கணுங்கிறதுக்காக ஆக்சிஜன் பற்றாக்குறையா இருக்கிற பகுதியை தன்னைத்தானே கரைச்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்தும். இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணம் சொல்லுங்க.
தண்ணியில பாதி மூழ்கி இருக்கிற ஒரு இரும்பு கம்பியை எடுத்துக்குவோம். தண்ணியோட மேற்பரப்புக்கு பக்கத்துல இருக்கிற பகுதிக்கு காத்துல இருந்து நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால அது கேத்தோடா மாறிடும். சரி. ஆனா தண்ணிக்கடியில ஆழமா இருக்கிற பகுதிக்கு ஆக்சிஜன் குறைவாதான் கிடைக்கும். அதனால அந்த பகுதி தான் ஆனோடா மாறி அரிச்சு போகும். இதனால தான் துருப்பிடுத்தல் பெரும்பாலும் தண்ணி மட்டத்துக்கு கொஞ்சம் கீழே நடக்கும். இதுக்கு நீர்க்கோட அரிமானம்னு பேரு. ஓஹோ, கடைசியா குழி அரிமானம். இதுவும் இதே மாதிரி தானா? ஆமா, ஆனா இது ரொம்ப ஆபத்தானது. இது அரிமானத்தோட கேன்சர் மாதிரி. கேன்சரா? ஆமா, ஒரு இடத்துல மட்டும் ஆழமா தொலை போட்டுக்கிட்டே போகும். ஒரு உலோகம் மேல ஒரு தூசி இல்ல மணல் துகள் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த துகளுக்கு கீழே இருக்கிற உலோக பகுதிக்கு ஆக்சிஜன் போறது தடுக்கப்படும். அப்போ அந்த இடம் ஆனோடா மாறிடுமா? கரெக்ட். அந்த சின்ன இடம் ஆனோடா மாறிடும். அதை சுத்தி இருக்கிற பெரிய பரப்பு கேத்தோடா மாறிடும். இதனால அந்த சின்ன புள்ளி மேல மட்டும் அரிப்பு ரொம்ப வேகமா ஆழமா நடந்து ஒரு குழி மாதிரி உருவாகிடும். இதுதான் குழி அரிமானம். இன்னைக்கு அரிமானம்ங்கிற பெரிய தலைப்ப, அதோட வரையறை, விளைவுகள், உலர் மற்றும் ஈர அரிமானத்தோட எல்லா இயக்கமுறைகளையும் ரொம்ப ஆழமா தெளிவா பார்த்தோம். ஆமா, முக்கியமா பில்லிங் பெட்வர்த் விதி மாதிரி கருத்துக்களையும், கேல்வானிக் அரிமானத்துல நடக்கிற பொறியியல் தியாகம், வேறுபட்ட காற்றோட்ட அரிமானத்துல இருக்கிற அந்த முரண்பாடு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா பரீட்சையில உங்களால சுலபமா பதில் எழுத முடியும். ஆமா. ஒவ்வொரு வகைக்கும் ஒரு உதாரணத்தை மனசுல வச்சுக்கோங்க. சமன்பாடுகளை விட அதுக்கு பின்னால இருக்கிற கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. உங்க பாடத்திட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் நாங்க அலசிட்டோம். இப்போ ஒரு பொறியாளரா இதை யோசிச்சு பாருங்க. விண்வெளி அல்லது ஆழ்கடல் மாதிரியான கடுமையான சூழல்ல நாம இப்போ பேசின அரிமான வகைகளை தடுக்க நானோ தொழில்நுட்பம் அல்லது கீறல் விழுந்தா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஸ்மார்ட் கோட்டிங்ஸ் எப்படி உதவுது? நல்ல ஒரு கேள்வி. இது உங்க பாடத்துக்கு அப்பாற்பட்டது. ஆனா இந்த துறையோட எதிர்காலத்தை புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவுற ஒரு சிந்தனை. உங்கள் தேர்வில் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள்.